Hi guys, welcome back to our channel Siddhan Kit Explorers, a family travel vlog. போன வீடியோவில் முதுமலை டைகர் ரிசர்வ் சஃபாரி பார்த்துருப்பீங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபென்ட் கேம்ப் நம்ம தமிழ்நாடு முதுமலையில் இருக்குது. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எலிஃபென்ட் கேம்ப் இன் தமிழ்நாடு. அது இல்லாமல் எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்தோட பேர் தெப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப். இந்த இடம் பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ் பக்கத்துலேயே இருக்குது. இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைன் புக்கிங் கண்டிப்பாக பண்ணோம். ஏன்னா நேரில் போனால் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 1 hour ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் ஒரு 1 hour ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் நீங்கள் தட்டி விட்டுருங்க. போன வருஷம் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆச்சு. அந்த டாக்குமெண்ட்ரியோட பேர் த எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ். அந்த இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல இருக்க யானைங்களை பற்றி தான் அந்த டாக்குமெண்ட்ரியில் காட்டியிருப்பாங்க. அதில் நடித்த யானை பேர் தான் ரகு. ரொம்ப குட்டியாக இருக்கும், இப்போவும் அதே சைஸில் தான் இருக்குது. அதில் நடித்தவரோட ஃபோட்டோ தான் நீங்கள் எங்களோட தம்ப்நெயிலில் பார்த்தீங்க. அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்டும் வின் பண்ணிச்சு. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த இடத்துல விசிட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 யானைக்குள்ளே இருக்கும். இந்த யானைங்க எல்லாமே காட்டில் வழி தவறி வந்தது, தாய் தந்தை இழந்தது, அந்த மாதிரி யானைங்க தான் அடிபட்டு கிடக்கும். சில யானைங்கள்லாம் இல்லை பசியில் பஞ்சத்தில் வறண்டு போன நேரத்தில் வழி மாறி ஊருக்குள்ளே வந்துடும். அந்த யானைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு பாதுகாத்து அதுங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்லா கவனித்து இங்கே வச்சு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த யானைங்க எல்லாத்துக்குமே ஒரு பேர் வச்சுருக்காங்க. ரகு, சந்தோஷ், குமார், அந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த யானைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. அதுதான் இதோட ஹைலைட்டு. எப்படி கொடுக்க போகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறீங்க. இவங்க எல்லாருமே அந்த ஷோக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் ரொம்ப நேரமாக அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களும் ஆரம்பிக்க போகிறாங்க. வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, அரிசி மாவு, மற்ற நவதானியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய உருண்டை மாதிரி பண்ணுறாங்க. அதை கொண்டு போய் டைரெக்டாக அவங்களே அந்த யானைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்றாங்க. Open your mouth. Good boy. Dog. Good job. நம்ம மீல்ஸ் ஏதாவது சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த யானைங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்டு ஸ்வீட் மாதிரி இந்த கரும்பை வந்து சீவி கொடுக்குறாங்க. அதுங்களும் எல்லாத்துக்கும் ஒரு கரும்பு எல்லாமே ஒன்று வாங்கிட்டு சூப்பராக சாப்பிட்டுருக்கு.
இந்த யானையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக எனக்கு எங்கடா என் கரும்பை கொண்டு வாங்கன்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்தது பாவமாக. அதுக்கும் லாஸ்ட்டாக கரும்பை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. கரும்பெல்லாம் சாப்பிட்டு முடித்தோன்னா இந்த யானைங்களை ஒன்று ஒன்றா அது உங்களோட ஷெட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த ஷெட் இங்கே பக்கத்தில் எங்கேயுமே தெரியல, ரொம்ப தூரம் கொண்டு போகிறாங்க. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மான், எக்கச்சக்க புலி மான் இருக்கும். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த யானைங்களுக்கெல்லாம் ஒரு பிரியாவிடை கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.